அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பாரத நாட்டு வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள். பாரதத்தினுடைய ஒரு தன்மானம் காத்த நாள். ஏனென்றால் நம்முடைய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான இடம் பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்திலே மாண்புமிகு பிரதமர் அவர்களை தாக்குவதற்கான முயற்சி நடந்துள்ளது என்ற செய்தி. சபாநாயகர் மற்றும் சற்று தாமதித்திருந்தார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கும் பிரதமர் மீது. சபாநாயகர் மிக புத்தி கூர்மையோடு அவர்களுடைய செயலை கண்டுபிடித்து அவைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது சமீப காலமாக பாராளுமன்றத்தில் நடக்கின்றது முழு மக்களுக்கான எந்த வார்த்தைகளும் மக்களுக்கான வாதங்களை நடத்துவதில்லை எதிர்கட்சி இருக்கின்ற காங்கிரஸ் உட்பட கட்சிகள். பிரதமர் மோடி மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது செய்கின்ற செயல் பூராமே மிக மிக ஒரு கோமாளித்தனமான செயலாக இருக்கின்றது. பிரதமரை போய் கட்டிப்பிடிப்பது, கடந்த துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீஷ் தக்கர் அவர் போல நடந்து ஒரு கேவலமான செயலை செய்தார். தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்தில் நடப்பது முழுக்க முழுக்க ஒரு கேலிக்கூத்தான விஷயங்களா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சீக்கிய எம்பியை ஒருத்தரை பார்த்து துரோகி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார், நேருக்கு நேர். இதெல்லாம் இந்த நாட்டினுடைய கலாச்சாரமா? இது ஜனநாயகத்தினுடைய பண்பா? ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியை பார்த்து, ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து துரோகிங்கிற வார்த்தை சரியா? இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் நல்லவர்கள், அல்லது எதிர்த்து தான் துரோகி என்ற வார்த்தையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிரதமர் அவர்களை தாக்குவதற்கான முயற்சி ஏன் நடக்கிறது என்று நாம் யோசனை செய்ய வேண்டும். இன்று உலக அரங்கிலே பாரத தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போய்கொண்டிருக்குது. குறிப்பாக மேக் இன் இந்தியா, நம்ம நாட்டுடைய தயாரிப்புகள், பொருளாதாரத்தில் சுயசார்பில் இன்னைக்கு பாரதம் மிகப்பெரிய வல்லரசா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள். அந்த பிரதமர் மோடியை இழிவுபடுத்த வேண்டும் என்று இவர்களுடைய நோக்கம். குறிப்பாக இவர்கள்லாம் ரொம்ப நாளா வச்சிருந்த காஷ்மீர் பிரச்சனை. காஷ்மீர்ல எப்பொழுது பார்த்தாலும் கல்வீச்சு, தகராறு, சண்டை, குண்டு வெடிப்பு, துப்பாக்கி சூடு இருந்ததை மாற்றி அந்த 370வது சரத்தை எடுத்து இன்னைக்கு ஒரு காஷ்மீர் ஒரு அமைதி பூங்காவாக மாற்றியது. பகல்காம்லே அடிப்படை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டித்து அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சிந்தூர் ஆபரேஷன் நடத்தி பாகிஸ்தானை அலறவிட்டவர் இந்த பிரதமர். பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கின்றது என்று எல்லாத்துக்கும் தெரியும். அடி பாதாளத்தில் இருக்கின்றது. அந்த பாரத தேசனுடைய பொருளாதாரம் மிக உயர்ந்த நிலை போயிட்டு இருக்கு. மக்கள் இன்னைக்கு சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாட்டுடைய ஒப்பந்தமும், ஒவ்வொரு நாட்டுடைய நடக்கின்ற வியாபாரமும் நம்முடைய நாடு மிகப்பெரிய வல்லரசா போயிட்டு இருக்குது. குறிப்பாக நக்சல்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே நக்சல்கள் வேட்டையாடப்படுகின்றார்கள். இன்னும் 3 மாதத்திலே பாரத நாட்டில் அந்த நக்சல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வேரோடு அழிக்கப்படும் என்று பிரதமர் உறுதி கொண்டிருக்கின்றார். அப்போ இவ்வளவு தேச விரோத, பாரத விரோத, மக்கள் விரோத இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து இதை என்ன வார்த்தை பயன்படுத்த முடியும் இவர்கள் மீது? எப்படியாவது இவரை பிரதமர் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும். இதெல்லாம் புதிதல்ல. ஏற்கனவே கடந்த காலங்களில் நம்ம தமிழகத்தினுடைய சட்டசபையில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அவமானப்படுத்தினார்கள். துச்சாதனன் போல் நடந்து அவர் சேலையை இழுத்து மானபங்கப்படுத்தி அலகோலமாக்கிய காட்சியெல்லாம் நாம் கண்டிருக்கின்றோம். அதே போல பாராளுமன்றத்தில் நடத்த வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டது சபாநாயகர்
மாண்புமிகு திரு ஓம் பிர்லா அவர்கள் கண்டுபிடித்து பிரதமர்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை என்று சொன்னால் பாரத தேசத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரதமர் மீது ஒரு அவமானம் ஏற்பட்டு நம்ம ஜனநாயகத்தினுடைய கேலிக்குத்தாக ஆகியிருக்கும். அப்ப மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த பிரதமர் இருக்கை முன்னாடி இவங்க போய் நின்று இருக்கிறாங்க. எப்பவுமே பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும்? சபாநாயகரை முற்றுகையிடுவார்கள், சபாநாயகர் பற்றி பேசுவார்கள், அங்கேதான் இருப்பாங்க. ஆனா பிரதமருடைய இருக்கைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பாராளுமன்ற விதி பிரகாரம் எந்த பொருள் உள்ள கொண்டு வரக்கூடாது, இவங்க பதாகை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள், பேப்பர்ல கிழிச்சு வீசி இருக்கிறாங்க. அப்ப ஏதோ மிகப்பெரிய திட்டமிட்டு தாக்குதல் தான் இவங்களோட திட்டம். மக்கள் பிரச்சனைகளை இவர்கள் பேச தயாரா இல்லை. ஏதோ வெளிவராத புத்தகத்தை பத்தி பேசணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்றாங்க. அடிப்படையாக மக்களுக்கான தேவைகளை இவர்கள் பேசுவதற்கு, ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்கு இவர்கள் தயாரா இல்லை. வன்முறை மூலமாக இந்த ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? இந்த பிரதமரை இழிவுபடுத்த வேண்டும். அது இழிவுபடுத்தி விட்டால் இது அவருக்கு மட்டும் அவமானம் இல்லை, இந்த நாட்டில் இருக்கின்ற 140 கோடி இந்தியர்களுக்கும் அவமானம். அதுக்கு பின்னணி யாரெல்லாம் இருக்கான்றது நாம கண்காணிக்க வேண்டும். இதுக்கு பின்னணி நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டினுடைய சதி இருக்கின்றது. யாருக்கும் அடிபணியாத இந்த பாரத அரசு இன்றைக்கு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது அனைத்து துறைகளிலுமே. அப்ப நாமெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக இவர்களை புறக்கணிக்க வேண்டும். இவர்கள் ஜனநாயகத்தின் விரோதிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், நம் உலகம் வல்லரசாக மாறும். நாமெல்லாம் பாரத பிரதமருக்கு ஆதரவாக இருப்போம். நன்றி, வணக்கம்.